வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப் கேம் நம்பர் 5 தான் வந்து பார்க்க போகிறோம். போன கேம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரா ஆகிடுச்சு. அதே மாதிரியே இந்த கேமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரா ஆகிடுச்சு. அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். கேம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் டிஃபென்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு எக்ஸ்சேஞ்ச் வேரியேஷனுக்குள்ளே போகிறாங்க. நார்மலாக டெவலப்பிங் மூவ்ஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் C4 ஆடி பிஷப்பை வந்து அட்டாக் பண்ணுறாரு. பிஷப் மூவ் ஆனதுக்கப்புறம் பிஷப் D6 செக்கு, அதுக்கப்புறம் குயின் வச்சு பிளாக் பண்ணதுமே ஏர்லி குயின் ட்ரேடை அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிடுறாரு. இங்கே ஆர்டிஃபிஷியல் கேஸ்லிங் மெத்தடை வந்து ட்ரை பண்ணுறாரு. ரூக் E1 செக், கிங் F8, அதுக்கப்புறம் ரூக்கும் வந்து ட்ரேட் ஆகிடுது. திரும்ப வந்து கிங் வந்து திரும்ப சென்டர்லேயே தான் இருக்குது. இதை விட இதில் இங்கே வந்து ஏங்க கிங்கால் வெட்டினாருங்க, பிஷப்பால் வெட்டலாமே அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா பிஷப் G5 இருக்குது. சம்டைம்ஸ் வந்து இந்த குகேஷ் வந்து கிங் சைட் கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பிஷப்பை வந்து ப்ரெஷர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேன்சல் பண்ணதுக்கப்புறம் ரூக்கி வச்சு பிஷப் அட்டாக் பண்ணுறது, நீங்கள் பிஷப்பை டிஃபெண்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து பிஷப் டேக்ஸ் F6, நைட் டேக்ஸ் F6, இந்த மாதிரி வந்து கேம் வந்து கண்டினியூ ஆகும். இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம், இருந்தாலும் அவர் வந்து கிங்கால் வந்து வெட்டிடுறாரு. ஸோ இந்த மாதிரி முடிஞ்சதுக்கப்புறம் பிஷப் G5 பான் ஸ்ட்ரக்சர் ரூயின் பண்ண பார்க்குறாரு. ஸோ நைட் D7, அதுக்கப்புறம் நைட் D2, அதுக்கப்புறம் H6, பிஷப் H4, நைட் H5, ரூக் E1 செக். இங்கே வந்து பேக் ரேங்க் இஷ்யூ இருக்குது. G4, நைட் F4. இது வந்து கொஞ்சம் வீக்னஸ் க்ரியேட் பண்ணுற மூவ் மாதிரி தெரியும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நைட் வந்து F4ல் மூவ் பண்ணிடுவார். இதுதான் கேம்லேயும் நடந்தது. நைட் H3 செக் வரும், இல்லைனா இந்த D7ல் இருக்கிற நைட்டை மூவ் பண்ணிட்டு பிஷப்பையும் ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஆனால் அதை பற்றி கண்டுக்கல. அது டெட் ஈக்குவல் பொசிஷன் தான். G4, நைட் F4, பிஷப் G3, நைட் B6 விளையாடுறாரு. G5, H8 to G5, நைட் X G5, அப்புறம் பிஷப் D7 விளையாடி ஒரு வழியாக வந்து பேக் கிராக் இஷ்யூவை அதை வந்து கன்சாலிடேட் பண்ணுறாரு. நைட் F3, அதுக்கப்புறம் வந்து ரூக் E8 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் நைட் to E5. இந்த இடத்துல ட்ரேட் பண்ணால் என்ன ஆகும்? இந்த இடத்துல ட்ரேட் பண்ணிங்கன்னா இதை வந்து ஒரு எண்ட் கேம் பொசிஷன் மாதிரி ஆயிரும். நீங்கள் நான் என்ன சொன்னால் பிஷப் into E8 விளாட்லாம் அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து என்ன விளாட்லாம், அதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மலாக வந்து இங்கே பிஷப் X E8க்கு அப்புறம் கிங்கை வந்து இங்கே மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கிங்கெல்லாம் ஆக்டிவேட் பண்ணி கொண்டு வந்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் கிங்காலே டைரெக்டாக போய்டலாம். அப்படின்னாலுமே வந்து ஒயிட்டுக்கு வந்து கிங் ஆக்டிவேட் பண்ணுற ஒரு மூவ் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் கிங் E7, அப்புறம் எண்ட் கேமில் இது வந்து குவைட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இங்கே ட்ரேட் பண்ணல, இருந்தாலும் நைட் E5 வந்து விளையாடுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் டேக்ஸ் E5, D into E5, ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஆஃப் த கேம். இது பிளண்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை. ஏன்னா இங்கே வந்து ரூக்கையே ட்ரேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு போயிருந்துருக்கலாம். D into E5, அதுக்கப்புறம் நைட் D3. நீங்கள் நைட்டை வெட்டி தான் ஆகணும். இல்லை B3 விளையாடுறீங்க அப்படின்னா C into B3யில் வெட்ட முடியாது. இல்லைன்னா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிஷப் F5, நீங்கள் C4ல் வெட்ட முடியாது, இந்த மாதிரி வெட்டுவாங்க. நைட் டேக்ஸ் C4, பிளண்டர். இருந்தாலும் பிளண்டரில் கிடையாது, இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த மாதிரி விளாட மாட்டாங்க யாருமே. இருந்தாலும் சொல்கிறேன், B3 இது வந்து கொஞ்சம் மிஸ்டேக் மாதிரி தான் இருக்கும். B into C4, இங்கே பிஷப் டு F5, இன்னொரு டிஃபெண்டர் ஆட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேம் வந்து கண்டினியூ ஆகும். அதனால் இங்கே பிஷப்பால் தான் வெட்டணும். அதுக்கப்புறம் C takes D3, அதுக்கப்புறம் நைட் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் B3 வச்சு நைட் C4 வந்து ஸ்டாப் பண்ணுங்க. பிஷப்பால் குயினிங் ஸ்கொயர் கார்ட் பண்ண முடியும். இருந்தாலும் ஒயிட்டோட கோல் என்ன அப்படின்னா D2வை கார்ட் பண்ணுறது தான். ஏன்னா D2வை கார்ட் பண்ணால் மட்டும்தான் அவரால் ஏதாவது பண்ண முடியும். பட் கேமில் என்ன நடந்தது அப்படின்னா, கேமில் வந்துட்டு இங்கே ரூக்கால் வெட்டுறதுக்கு பதில் டேரெக்டாக D பானலில் வெட்டுறாரு. அதுக்கப்புறம் நைட் D3, திரும்ப அதே ஸ்டோரி தான். நீங்கள் F3 வந்து விளையாடி கிங்கை ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு.
அதுக்கப்புறம் நைட் C4. இந்த இடத்துல B3 முன்னாடி பார்த்த வேரியேஷன். இங்கே B3 வச்சிங்க அப்படின்னா ரூக் C8, அதுக்கப்புறம் C3யில் ப்ரெஷர் வரும், நீங்கள் வந்து டிஃபெண்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே D4 வச்சு அன்டிஃபெண்டாக இருக்கிற அந்த பானை அட்டாக் பண்ணலாம், ரூக்கே அட்டாக் பண்ணலாம். நீங்கள் C4 தான் புஷ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பிஷப் B6 போட்டு திரும்ப வந்து அங்கே ப்ரெஷர் வந்து இது பண்ணி இல்லை. இங்கே வந்து பெஸ்ட் மூவ் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிளாக், திஸ் இஸ் டுடேஸ் பசில். இந்த பசிலில் ஃபைண்ட் த பெஸ்ட் மூவ் ஃபார் பிளாக். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் B3 வச்சு நைட் C4 ஸ்டாப் பண்ணுறது தான். ஆனால் இங்கே கேமில் பிஷப் டேக்ஸ் D3, C into D3, அதுக்கப்புறம் F3 விளையாடி கிங்கை ஆக்டிவேட் பண்ணலான்னு பார்க்குறாரு குகேஷ். ஏன்னா சம்டைம்ஸ் இங்கே வந்து பிஷப்னால குயினிங் ஸ்கொயரை காட் பண்ண முடியும். அதனால் வந்து நம்ம D2வை காட் பண்ணால் மட்டும்தான் பான் புஷ் வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஸோ நைட் C4, நைட் எக்ஸ் D4, D into C4. ஒரு பாஸ் பான் வந்து உங்களுக்கு வந்து இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. இங்கே ரூக் E4 வந்து விளையாடுறாரு. இந்த இடத்துல நிறைய பேருக்கு தோணக்கூடிய மூவ் இல்லை, ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கிற மூவ் என்னென்னா B3. இங்கே ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ரூக் C8. ஏன்னா நீங்கள் வெட்டினீங்கன்னா ரூக் டெக் C4, அதுக்கப்புறம் ஐசோலேட்டட் பான் வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே D2 விளையாடுவீங்க, ரூக் D1, ரூக் டெக் C3, ரூக் டெக்ஸ் D2. இல்லை இங்கே D2க்கு அப்புறம் ரூக் D1க்கு அப்புறமா இங்கே இன்னொரு விஷயம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு. அது என்ன அப்படின்னா ரூக் D1க்கு அப்புறம் நிறைய பேர் வந்து இங்கே அந்த மாதிரி தான் விளையாடுறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதனால தான் இங்கே வந்துட்டு B3 விளையாடுறது அந்தளவுக்கு ஒரு நல்ல மூவ் இல்லை. ஏன்னா C3யில் வீக்னஸ் வரும். ஸோ ரூக் E4, பிஷப் C6, இந்த இடத்துல வந்து ரூக் D4 விளையாடுறது. இந்த பானை ஏன் வெட்டலை அப்படின்னா அது வந்து பிளண்டர். ஏன்னா வந்து D2க்கு அப்புறம் குயின் வந்து ஸ்டாப் பண்ணவே முடியாது. லைக் கிங் F2 வச்சிங்கன்னா குயின் பண்ணிடலாம். இல்லைனா ரூக் D8 போட்டுட்டு ஈவன் நீங்கள் பிஷப் D2 விளையாண்டிங்கனாலும் D2, பிஷப் F4, D2, அப்புறம் நீங்கள் பிஷப்பை கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் ஏதோ ஒரு பான் வந்து இங்கே வந்து லாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் இங்கே வந்து வெட்டலை. அதுக்கு பதிலாக இங்கே ரூக் D4 விளையாடு, பிஷப் டேக்ஸ் F3. இந்த இடத்துல ரூக் D8 வச்சா அதில் வேறு ஒரு வேரியேஷனில் இங்கே ரூக் D8 வந்து அவைலபிளாக இருக்கும். பிஷப் டேக்ஸ் F3, கிங் F2, அதுக்கப்புறம் பிஷப் C6. இந்த இடத்துல பிஷப் H5 அது வந்து பெஸ்ட் மூவ். பிஷப் H5 நான் குயினிங் ஸ்கொயரை காட் பண்ணுறேன். ஏன்னா நீ ஒரு மூவ் பண்ணினாலும் நான் D2 வச்சு ஈஸியாக குயின் பண்ணிடுவேன். இந்த டெம்ப்டிங் மூவ், திஸ் இஸ் அ பிக் பிளண்டர். ஏன்னா லைக் திஸ் இந்த மாதிரி போகும், அதுக்கப்புறம் குயின் பண்ணிடுவேன். இல்லை இங்கே வந்துட்டு ரூக் D8க்கு அப்புறம் பிஷப் F4 வச்சிங்கனாலும் சேம் ஸ்டோரி. நீங்கள் பிஷப்பை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் ஏதோ ஒரு பான் வந்து நீங்கள் லாஸ் பண்ணிக்கணும். அதனால C4ல் இருக்கிற பானை வெட்டவே முடியாது. பிஷப் H5 இந்த ஒரு வேரியேஷன். ஆனால் பிஷப் C6 போகிறாரு, அதுக்கப்புறம் ரூக் டெக் C4, ரூக் D8, அதுக்கப்புறம் ரூக் D4 விளையாடுறாரு, ரூக் டெக்ஸ் D4, C டெக்ஸ் D4, அதுக்கப்புறம் பிஷப் D5, P3, அதுக்கப்புறம் கிங் E7. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பானும் லாஸ் ஆகிடுது. இந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேரியேஷன், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாய்ஸ். பிஷப் E4 அதை பான் ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி போனதுக்கப்புறமா பிஷப் G6 அந்த பான் ப்ரொடெக்ஷனில் தான் இருக்கும். இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ குகேஷ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்கேஸ் இந்த D3க்கு அந்த பான் போச்சு அப்படின்னா ஒரு பான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். ஆனால் இங்கே வந்து அவர் வந்து பிஷப் D5ஓடவே முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த பான் வந்து வெட்டிடுறாரு. இது வந்து ஒயிட்டுக்கு ஸ்லைட் அட்வான்டேஜ் இருந்தாலும் இங்கே வந்து ரெப்புடேஷன் பண்ணி கேம் வந்து ட்ரா பண்ணுவாங்க. கிங் D3, கிங் H6. இந்த இடத்துல வந்து ரெப்புடேஷன் பண்ணி கேம் வந்து ட்ரா பண்ணிடுறாங்க. ஸோ எப்படியா இருந்தாலும் இது வந்து ஈக்குவல் பொசிஷன் தான். ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கேம் 6 வந்து நடக்குது. இதோட அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு தெரிய வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேம் நம்பர் 4 வீடியோ வந்து மிஸ்டேக்கன்லி அது வந்து ப்ரீமியர் வந்து December 1 9 PM கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா November 30 9 PM. ஒருவேளை அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே போய் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். தேங்க்யூ.